எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் ட்ரீம் கிரிக்கெட்டில் இறுதி போட்டி. அதாவது ஐபிஎல் ஒரு இறுதி போட்டி. சென்னை வாசஸ் பெங்களூரு நடக்குது மக்களே. இந்த போட்டியில் யார் ஜெயிப்பாங்க? உங்களோட கருத்து உங்களோட கருத்து நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். என்னோட கருத்து சென்னை தான். இப்போ டாஸ்க்கான சமயம். டாஸில் சென்னை டாஸ் அடிக்கல, பெங்களூர் டாஸ் அடிச்சுக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போல் பண்ணிக்கிறோன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி போல் போட்டுக்கணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஓவரில் எப்படியாச்சும் ஒரு 20 ரன்னு வந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு பால்லையே. இப்போ இந்த செகண்ட் பால் இதில் என்ன ஒரு 6 வந்தால் ப்ரெஷர் இருக்காது சிஎஸ்கேக்கு. அதனால 6 வருமா இல்லை பவுண்ட்ரி வருமா? இல்லைங்க, பவுண்ட்ரியும் வராதில்ல, 6 வரல. 1 ரன் இருக்கு, அவ்வளோதான். ரெண்டாவது பேட்ஸ்மேன் இவர் லெஃப்ட் ஹேண்ட் வேறு. ஸோ என்ன பண்ண போகிறாரு? பவுண்ட்ரிங்க இது இல்லைங்க. 1 ரன் பவுண்ட்ரி வரும்னு நினச்சேன். நான் 1 ரன் தான் வந்துச்சு. சிஎஸ்கே கிட்ட ரொம்ப நல்லா போலிங் பண்ணுறாங்க பெங்களூரு. 6ஆ 4ங்க இது 4 வந்துச்சு. ஸோ முக்கி பார்த்தா 10 ரன் தான் வந்துருக்கு. 10 ரன்னோ 11 ரன்னோ தான் வந்துருக்கு. டாட் பால் வேறு இது. ஸோ சென்னை ஜெயிக்க வாய்ப்பு குறைவு தாங்க. 6ங்க இது 6 லாஸ்ட் பால். ஃபஸ்ட்டு ஒரு லாஸ்ட் பால் ஒரு 6. நீங்களே பாருங்க அது எப்படி அடிச்சாங்கன்னு. லாஸ்ட் ஓவர் நிறைய 6 தேவை. ஒரு 10 6 11 ஒரு 6 6 தேவை லாஸ்ட் ஓவரில். அதாவது லாஸ்ட் ஓவரில் ஒரு பால்லாம் விற்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஒரு 10 6 அடிக்க முடியலன்னு குறிப்பாக ஒரு எவ்வளோ 3 6 4 6 அடிக்கணும். அப்போ தான் மேட்ச் ஜெயிக்க முடியும் கொஞ்சமாச்சு. 6ஆ 4ங்க இது 4 இல்லை. 3 ரன் கிடைக்கும், இல்லைன்னா 2 ரன் கிடைக்கும், இல்லைன்னா 3 ரன்ங்க. 4 இல்லை, அது 3 ரன். ஆனாலும் நல்ல ஒரு இதுதான். 3 ரன் கட்சிச்சில. டாட் பால் இது செய்யப்படலை. இந்த வாட்டிக்கு 6 அடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பின்னாடி அடிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. நம்ம 2 ரன் 1 ரன் தான் கிடைக்கும். ஸோ சென்னை தடுமாறிட்டு தான் இருக்காங்க. 2 ரன் மட்டும்தான் கட்சிக்க. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக 1 பாருங்க. 6 வரணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும், என்னென்னு ஜெயிக்க முடியாது சிஎஸ்கே. அப்பயும் ஜெயிக்கணும்னா ஒரு 2-3 விக்கெட் எடுத்தாத உண்டு. இல்லைன்னா அவங்க ஜெயிச்சுவாங்க, பெங்களூர் ஜெயிச்சுவாங்க. 4 6 அவுட்டுங்க இது.
சரியாக ஷாட் கனெக்ட் ஆகலை, சரியாக கனெக்ட் ஆகலை. இருந்தாலும் இப்போ போலர் ஸ்பின்னர் ஃபஸ்ட் ஓவரே நல்ல விஷயந்தான். ஸ்பின்னர் கொண்டு வந்துருக்குது. ஏன்னா பெங்களூரு இப்போதைக்கு குறைவான ரன் தான் அடிக்கணும். அதனால் நல்ல விஷயந்தான் அவங்க கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. சென்னை ஃபஸ்ட்டு பால் பவுண்ட்ரிங்க. இப்போதைக்கு சென்னை ஜெயிக்கணும்னா 11 பந்துகள் இருக்குது. 11 பந்துகள்லையும் 1 ரன் கூட 1 ரன்னாக இருக்கணும். ஒரு பவுண்ட்ரி கூட வரக்கூடாது. 10 பால் இருக்கு, இன்னும் 10 பாலில் ஒரு பவுண்ட்ரி கூட வரக்கூடாது. அப்படி இந்த மாதிரி வந்து சென்னை ஜெயிக்க முடியும். அதனால் இப்போதைக்கு பெங்களூர் ஜெயிக்கிற வாய்ப்பும் நல்லா இருக்குது, சென்னை ஜெயிக்கிற வாய்ப்பும் நல்லா இருக்குது. ஆனால் அதிக பர்சன்டேஜ் பெங்களூர் தான் ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்குது. கம்மியான பர்சன்டேஜ் தான் சிஎஸ்கே. இப்போதைக்கு விக்கெட் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு விக்கெட் ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போது மேட்சை தீர்ப்பமுனே ஆகும். இது அடிக்கடி நெட் வர போகுது. நெட் வர கிடையாது. அதனால் வெளியில் போய் பெங்களூர் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கும் வாய்ப்பு நல்லா இருக்குங்க, பிரகாசமாக இருக்குது பெங்களூருக்கு. ஏன்னா வந்து கம்மி தான் அடிக்கணும், 30 ரன் விட கம்மி தான் அடிக்கணும் பெங்களூரு. அதனால பெங்களூருக்கு நல்லா இருக்கு வாய்ப்பு. இருந்தாலும் சிஎஸ்கே டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆக போகுது, ஏதாக போகுதுன்னு. பவுண்ட்ரிங்க இந்த பற்றி பவுண்ட்ரி பார்த்தீங்களா, பவுண்ட்ரி வச்சுக்கோங்க. விக்கெட் ஆகணும்னு சொன்னோம், பவுண்ட்ரி வச்சுக்காங்க. டாட் பால் இந்த ஓவர் ரொம்ப நல்ல ஒரு ஓவர் பெங்களூருக்கு. அடுத்த ஓவரும் பெங்களூர் ஜிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. டாட் பால் இந்த பற்றியோ நம்ம போலர் வீசாங்க. நம்ம போலர் என்ன ஆக போகுது பார்க்கலாம். ஏன்னா போலர் எதை தான் அடி வாங்குறாங்க, பவுன்ஸ் பார்த்தா போலர் தான் அடி வாங்குறாங்க. ஸோ பார்க்கலாம் மேட்ச் என்ன நடக்க போகுது. விக்கெட்டுங்க ஃபஸ்ட்டு விக்கெட்டே விழுந்துச்சு. போலர் தாங்க இது கொடுத்தாரு ஃபஸ்ட்டு விக்கெட்டு சிஎஸ்கேக்காக. எப்படின்னு பாருங்க, ஃபைனலில் இந்த மாதிரி விக்கெட் ரொம்ப குரூஷியல் சென்னைக்கு. பெங்களூருக்கு ரொம்ப தேவையே இல்லைங்க இந்த மாதிரி விக்கெட்லாம். ஆனால் இப்போது சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி விக்கெட் அவசியம். சிக்ஸுங்க இது, 6 அவுட்டா, 6ங்க இது, 6. ஸோ இப்போதைக்கு பெங்களூர் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்காங்க. நம்ம ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கேன். 4 பால் இருக்குது, 4 பால் டாட் பால். சிஎஸ்கேக்கு ரொம்ப நிலைமை கிரிட்டிக்கலாக இருக்குது. இப்போதைக்கு 4 பாலில் 3 பால் இருக்குது. 3 பாலில் எதனா அடிச்சு ஆகணும். இந்த 3 பாலில் 1 பால் 2 பால் டாட் பால் தப்புடுங்க. சிஎஸ்கே ஜெயிச்சவங்க கன்ஃபார்ம் 1 ரன்ங்க. ஸோ இன்னும் 1 பால் டாட் பால், இன்னும் 1 ரன் இல்லைன்னா டாட் பால் ஆகணும். டாட் பால் கண்டிப்பாக வரணும். இந்த 2 பால் 1 பால் வச்சு டாட் பால் வந்தாகணும். அப்போ தான் சிஎஸ்கே கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்.
ஜிகிட்டு ஷாட் வந்துச்சுங்க. தேர்ட் பால், லாஸ்ட் பால். இந்த பாலோட சிஎஸ்கே ஃபைனல் ட்ரோஃபி தூக்குவாங்களா பார்க்கலாம். தூக்கிட்டாங்க. சிஎஸ்கே ஃபைனல் ட்ராஃபி தூக்கிட்டாங்க. சிஎஸ்கே ட்ராஃபி தூக்கிட்டாங்க. சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் ட்ராஃபி தூக்கியிருக்காங்க. ட்ராஃபி தூக்கியிருக்காங்க சிஎஸ்கே. ட்ராஃபியை தூக்குனது மூலமாக சிஎஸ்கே சாம்பியன் ஆகிறாங்க. சாம்பியன்